இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் டிசீசஸ். ஓகே, மனித நோய்கள். நோய்கள் அப்படின்னா அதுதான் இப்போ உலகத்தில் எல்லா இடத்துலையுமே எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு பயமுறுத்துகிற ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேவா? அப்போ நோய்கள் அப்படின்னா நமக்கு டக்குன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன நோய் ஞாபகம் வருது? டிசீசஸ். கோவிட். அந்தளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கு. அதனால தான் யாரை கேட்டாலும் கோவிட்-19 2019 அது ஒரு பெரிய எஃபெக்ட் கொண்டு வந்து இப்போ வரைக்குமே அதோட தாக்கம் இருக்குது. நிறைய கார்டியக் அரெஸ்ட். கரெக்ட். வெரி குட். இப்போ நார்மலாக யூஷுவலாக மெட்டபாலிக் டிஸார்டர்னால அந்த கார்டியக் அரெஸ்ட் வந்தாலுமே மக்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அந்த கோவிட்-19ஓட எஃபெக்டோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கரெக்ட். அப்போ அந்த நோய் எப்படின்னா அவ்வளோ தாக்கத்தை கொடுத்துருக்கு. இப்போ ரீசெண்டாக அது பேண்டமிக்காக இருந்ததுனால அப்படி நம்ம எடுத்தோடனே அந்த நோய் பற்றி வரும். இப்போ நமக்கு பயாலஜியில் ஹியூமன் டிசீசஸ்னு தனி ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஓகே, இப்போ அந்த டாப்பிக்கில் டிசீசஸ் அப்படின்னா ஜென்ரலாக டிசீசஸ்ன்னு சொல்லிடலாம். டிசீசஸில் என்னென்ன டைப்ஸ்னால் நிறைய நோய்கள் இருக்குது. பட் எல்லா நோயுமே நான் ஒரே அடியாக சொல்லிட்டேன் அப்படின்னா எதனால் வருது, எந்த ஆர்கனை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது தெரியாது. அதனால நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே ஒரு 5-6 லெசன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிசீசஸ்னால் இந்த காரணிகள்னாலேயும் நோய்கள் வரலாம், இந்த காரணிகள்னாலேயும் வரலாம் அப்படின்னு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கான டேப்லெட் காலமும் இருக்குது. அதை உருவாக்கக்கூடிய காசட்டிவ் ஏஜென்ட் எதுன்னு தெரியும். அதுக்கு என்ன தடுப்பூசிகள் நம்ம போடப்படுறாங்கங்கிறது இப்போ தெரியுது. ஓகேவா? அது எல்லாம் நம்ம புக்ஸ்லேயே, அதாவது இப்போ இருக்க புக்ஸ் அவ்வளோ அப்டேட்டடாக இருக்கிறதுனால இப்போ அதெல்லாம் புக்ஸ்லேயே இருக்குது. இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 2 கொஷின்ஸில் 2+2+, அதாவது 3 கொஷின்ஸ் கூட இருக்கலாம். அதில் 2 கொஷின்ஸ் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் வரும். ஒரு கொஷின் என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸோட, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கோவிட்-19 டக்குன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி இப்போ கரண்ட்டாக அச்சுறுத்தக்கூடிய நோய் என்ன அப்படின்னு டைரெக்டாக கேட்டால் நம்ம நியூஸ் பார்த்துட்ருக்கோம், நமக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அதை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இல்லை, அதை காஸ் பண்ணுறது எந்த ஏரியாவில் அந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். மங்கி பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு, குரங்கம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2023-24 வாக்கில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆணுச்சு. எப்படின்னா ஒரு 85,000 பர்சன்ஸ் உலக லெவலில் அஃபெக்ட் ஆனாங்க அந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற வைரஸ் மூலமாக. அது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுச்சுன்னா உலக சுகாதார நிறுவனம் அப்படிங்கிற ஹூ சொல்கிறோம்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதை என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை அதாவது வேர்ல்ட்லேயே சுகாதாரத்துக்குன்னு போட்ட ஒரு அவசர நிலை அவங்க பிரகடனப்படுத்திட்டாங்க. எதுக்கு அப்படின்னா இது அவ்வளோ ஒரு கொடிய நோயாக இருந்ததுனால. ஓகேவா? அதை அடுத்த வருஷமே அது கம்ப்ளீட்டாக அதுக்கான வேக்சினேஷன், அதுக்கான மருந்து கொடுத்து எல்லாமே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் குணமானதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ரிலீவ் பண்ணிட்டாங்க. யார் ரெட்ரீவ் பண்ணிட்டாங்க? WHO. அப்போ இந்த கொஷின்ஸ் என்ன கேட்டாங்கன்னா ஹூ 4 ஆப்ஷன் கொடுத்து WHO எந்த நோயை பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நோய்க்காக அவசர நிலை பிரகடனம் படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் படித்தாதான் அந்த கொஷின் தெரியும். அந்த கொஷின் பற்றி புக்கில் எங்கேயுமே எந்த பாயிண்ட்ஸுமே கிடையாது. ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்தளவுக்கு அப்டேட்டடாக இருக்கிறதுனால தான் லாஸ்ட் 1 இயர்க்குள்ளே நடந்த என்னென்ன பயாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன புது ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன நோய்கள் புதுசாக வருது, அந்த நோய்க்கு யார் தடுப்பூசி மருந்து, யார் முதல் தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சாங்கங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. ஓகேவா? அப்போ அந்த 2+1, அதாவது 3 கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அதில் 2 கொஷின்ஸ் புக்கில் இருக்கிறது வந்துடும். ஒரு கொஷின் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்டு வரும். இல்லை அது ஒன்று ரெண்டாக கூட மாற சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய். இப்போ நான் ஜென்ரலாக நோய்ங்கிற வேர்டுக்கு தான் நம்ம இவ்வளோ சொன்னோம். அப்போ நோய் எப்படின்னா அதுக்கு என்ன வேர்டு, அதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க நம்ம பயாலஜி புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஈஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா அசௌகரியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது நம்ம ஹாப்பியாக நார்மலாக நம்ம உடம்பு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிறோம்ல, அதுதான் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த வேர்டு டிசீஸ் அப்படிங்கிற டேர்முக்கு என்ன மீனிங்னா வித்தவுட் ஈஸ். புரியுதா?
நெக்ஸ்ட்டு அந்த டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வித்தவுட் ஈஸ்னால் ஏதோ நம்ம உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம உடம்பு வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அதுதான் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம உடம்புல ஒரு செல்ஸில் ஆரம்பித்த ஒரு செல் தானே இருக்கிறதுலையே பேசிக் யூனிட்னு நம்ம சொல்கிறோம் நம்ம ஃபுல் ஹியூமன் பாடியில். அப்போ அந்த செல்லில் ஆரம்பிக்கிறக்கூடிய பிரச்சனை நம்ம ஒவ்வொரு செல்லேருந்து டிஷ்யூ பாதிக்கும், டிஷ்யூலேருந்து ஒரு ஆர்கனை பாதிக்கும், ஆர்கன்லேருந்து ஆர்கன் சிஸ்டம்ஸை பாதித்து கம்ப்ளீட்டாக நம்ம உடம்பு பாடி ஃபுல்லாகவுமே அஃபெக்ட் பண்ணும். அதுதான் வந்து டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ டிசீஸ் அப்படிங்கிறதுக்கு டேர்முக்கு அர்த்தம் இதுக்கு இன்னொரு வேர்டு வந்து மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அ ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் an ஆர்கன் சிஸ்டம். கலர் தெரியுதோ? ஓகேவா? டிசீஸ் அப்படிங்கிறதுக்கு 2 வேர்ட் தான், 2 பாயிண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் காசஸ். எதனால் இந்த நோய் அப்படிங்கிறதுக்கான காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன நிறைய இருக்குது. ஆனால் எல்லாமே தனியாக பிரித்து சொன்னிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஈஸியாக. அதனால தான் இந்த 5 அங்கங்கே பார்த்தா 5 பிரிச்சிருக்கோம். அந்த 5 என்ன அப்படின்னா, இதுக்கு ஷார்ட்கட் வந்து நான் இங்கிலீஷ்லேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். பென்ஜெம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. PNGM. ஓகேவா? GEMன்னு கூட போட்டுக்கோங்க. GE இங்கே போட்டு M போட்டுக்கோங்க. பென்ஜெம் அப்படின்னு போட்டிங்கன்னா, P அப்படிங்கிறது பேத்தோஜெனிக், தமிழில் சொல்கிறேன், பேத்தோஜெனிக் ஃபேக்டர். E அப்படிங்கிறது தமிழில் சொல்கிறேன் இருங்க, என்விரான்மெண்டல் ஃபேக்டர். N அப்படிங்கிறது நியூட்ரிஷனல் ஃபேக்டர். G அப்படிங்கிறது ஜெனட்டிக்கல் ஃபேக்டர். M அப்படிங்கிறது மெட்டபாலிக் ஃபேக்டர். இது எழுதியிருக்கேன். இதுக்கு தமிழில் என்னென்னா பேத்தோஜெனிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா நோய் கிருமி காரணிகள். கிருமி. நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா சூழ்நிலை காரணிகள். N நியூட்ரிஷனல் அப்படின்னா சத்து குறைபாடு காரணிகள். ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா மரபணு காரணிகள். மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னா வளர்சிதை மாற்ற காரணிகள். வளர்சிதை மாற்ற குறைபாடு காரணிகள். வளர்சிதை மாற்றம் குறைபாடு காரணிகள். வளர்சிதை மாற்றம்னா என்ன? ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வளர்சிதை மாற்றம்னா என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா வளர்சிதை மாற்றம் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஸ்கூலில் படித்தப்போம், அதாவது நம்ம 6th அப்போ படித்தப்போ ஒரு செல் அப்படிங்கிறது உருவாகுதுன்னா, இப்போ நான் பிறந்தப்போ உருவான செல் தான் இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டியூரேஷன் இருக்குது. அதுக்குள்ளே அது என்ன ஆகணும்? சிதைவடைஞ்சே ஆகணும். வளரணும், சிதைவடையணும், திருப்பி அந்த இடத்துல அடுத்த செல் வளரணும், திருப்பி சிதைவடையும். இது வந்து ஒரு சர்க்கிள். ஓகேவா? இந்த சர்க்கிளாக நடந்துகிட்டு இருந்தால் தான் நம்ம பாடி வந்து கரெக்டாக அது வேலையை அது பாட்டுக்கு தானாக செஞ்சிட்ருக்கோம். ஓகே, அந்த வளர்சிதை மாற்றத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா அதனாலேயே நோய்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ கோவிட் சொன்னீங்கல்ல, அது வந்து ஒரு நோய் கிருமினால் வரக்கூடிய காரணி. ஓகேவா? நோய் கிருமியே இல்லாமல் இப்போ 80% ஆஃப் த பீப்புள், அதாவது உலகத்தில் இருக்க 80% மக்கள் வந்து அவதிப்படுற நோய் என்ன நோய் தெரியுமா? கேன்சருங்கிறது 80%லாம் கிடையாது. கேன்சர் இப்போ எமர்ஜிங்காக இருக்குது, அது 80%லாம் இல்லை. சுகர்னு சொல்கிறோம்ல, சுகர்னா என்ன? டயபெட்டிஸ் மிலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த டயபெட்டிஸ் மிலிட்டஸ் அப்படிங்கிற டயபெட்டிக் சுகர் சொல்கிறோம்ல, அது வந்து அந்த டிசீஸ் வரத்துக்கு முக்கியமான காரணிகளே இந்த 5வது காரணிகள் தான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5 காசஸ்லேயே 5 ஃபேக்டர்ஸ்லேயே இந்த 5th ஃபேக்டர் தான் அதிகமாக உலகத்தில் மக்கள்கிட்ட காணப்படுற குறைபாடாக நோயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீசஸ் பற்றி பார்த்துட்டோம். அது எதனால் உருவாகுதுன்னு பார்த்துட்டோம். இன்னும் அது உள்ளே இருக்குது, இனிமேல் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீசஸ். அப்போது நோய் அப்படின்னு ஒன்று பரவுது, நோயின்னு ஒன்று இருக்குது, அது பரவுது, அது இது மூலமாக பரவுது, கிருமிகள் மூலமாக பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கொள்கை சொல்லியிருக்காங்க. 2 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கொள்கையை பற்றி கேட்பாங்க, என்னன்னு கேட்க மாட்டாங்க, சொன்னது யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீசஸ். சொன்னது யாருன்னா
ராபர்ட் கோச் அண்ட் லூயி பாஸ்டர். ராபர்ட் கோச் அண்ட் லூயி பாஸ்டர். germ theory of diseases. தமிழில் என்னென்னா கிருமிகளினால் நோய் பரவும் கொள்கை. லூயிஸ் பாஸ்டர் அண்ட் லூயிஸ் பாஸ்டர். தமிழில் லூயி பாஸ்டர்னு போடுவாங்க. germ theory of diseases கொடுத்தது யார்? ராபர்ட் கோச் மற்றும் லூயி பாஸ்டர் கொடுத்தாங்க. ஓகேவா? இப்போ டிசீசஸ் அப்படிங்கிறதுல இது வந்து நோய் உருவாக்கக்கூடிய காரணிகள் வெதி பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இது பொதுவாக டிசீசஸை 2ஆக பிரிப்பாங்க. என்னென்னா ஒன்று வந்து பரவக்கூடியது, இன்னொன்று பரவாமல் நோய் வர்றது. ஓகேவா? அதுதான் வந்து பரவக்கூடியது தான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்கிறாங்க. பரவாமல் வரத்துக்கு நோய் வரும்ல. இப்போ சுகர்லாம் வந்து இப்போ எனக்கு சுகர் இருக்குன்னா மற்றவங்களுக்கு இருக்கணும் ஏன் மூலமாக வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் இப்போ சப்போஸ் வந்து அவ்வளோதான் ஜெனட்டிக் டிஸார்டர். அது வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஜெனட்டிக் டிஸார்டர்லேயே வரும். அதிகபட்சமாக அது எதில் வரும்னா மெட்டபாலிக் டிஸார்டர் தான். ஒரு கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மெட்டபாலிக் டிஸார்டருக்கு பதிலாக அது ஜெனட்டிக் டிஸார்டர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு இருக்கா, பொண்ணுக்கு பாட்டிக்கு இருக்கா, அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம அதிகமான ஒர்க் பண்ணாத ஃபிசிக்கல் ஒர்க்ஸ் இல்லாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வரதுக்கு முக்கியமான காரணியே எது ஆயிடுச்சுன்னா மெட்டபாலிக் டிஸார்டர், வளர்சிதை மாற்ற குறைபாடாக ஆயிடுச்சு. ஓகேவா? பட் இப்போ கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் இப்போ நான் சொன்ன டயபெட்டிஸ் அப்படிங்கிறது கம்யூனிகபிள் டிசீசஸ் கிடையாது. அது உங்களுக்கு புரியுது இல்லை? அப்போ டயபெட்டிஸ் அப்போ எது எல்லாம் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னா இப்போ நான் இருமுறேன், என் உடம்புல ஒரு வைரஸ் இருக்குது, நான் இருமல் மூலமாக அந்த நீர் திவிலை மூலமாக வந்து ஒரு வைரஸ் வந்து இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுதான் பரவக்கூடியது. ஓகேவா? இப்போ கோவிடுங்கிறது பரவக்கூடிய வைரஸ். ஓகேவா? அப்போ அது கம்யூனிகபிள்னால் பரவக்கூடியது. ஓகே. நெக்ஸ்ட் நான் கம்யூனிகபிள் அப்படின்னா இது வந்து ஒரு கிருமினால தான் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒன்று ஜெனட்டிக்கல் டிஸார்டராக இருக்கலாம், அப்படி இல்லைனா மெட்டபாலிக் டிஸார்டராக இருக்கலாம், அப்படி இல்லைனா நியூட்ரிஷனல் டிஸார்டராக கூட இருக்கலாம். ஏன்னா சத்து குறைபாடு, இப்போ ப்ரோட்டீன் சத்து குறைபாடுனால மராஸ்மஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் வரும். இப்போ எனக்கு அது இருக்குன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் மராஸ்மஸ் குவாஷியக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே. அப்போ அதெல்லாம் வந்து எனக்கு இருந்ததுன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே. அப்போ கம்யூனிகபிள்னா என்ன, நான் கம்யூனிகபிள்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதில்ல? இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய டிசீசஸை நீங்களே ஈஸியாக பிரிச்சுக்கலாம். இதுதான் கம்யூனிகபிள், இது நான் கம்யூனிகபிள்னு ஆட்டோமேட்டிக்காக அதுக்குன்னு நீங்கள் தனியாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இது IDDM எழுதலாம், பொறுமையாக எழுதலாம். IDDMனா என்ன, NIDDM அப்படின்னா என்னென்னா IDDMனா என்னன்னு இங்கே எழுதி போடுறேன், அப்புறம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்சுலின் டிபெண்டன்ட். இப்போ என்ன டிசீஸ் பற்றி நம்ம பார்த்தோம், டயபெட்டிஸ் மிலிட்டஸ் தானே. இப்போ அதுதான் இப்போ அதிகபட்சமாக மக்கள் நடுவில் இருக்குது அப்படிங்கிறதுனால. புரியலமா? ஓகே. அப்போ அதெல்லாம் வந்து நியூட்ரிஷனல் டிசார்டர். இப்போ அது வந்து எனக்கு வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மிலிட்டஸ் தான் IDDM. NDDMனா நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மிலிட்டஸ். அப்போ இன்சுலின் அப்படிங்கிற வேரை பொறுத்து தான் இந்த டேப்லெட் காலமே அமையுது. இப்போ இன்சுலின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் அப்படிங்கிறது தான் முக்கியமாக. இப்போ நம்ம டயபெட்டிஸ் ப்ராப்ளமாக இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம்ல. அப்போ டயபெட்டிஸ்க்கும் இன்சுலினுக்கும் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ இன்சுலின்னா என்ன அப்படின்னா இது வந்து பீட்டா செல்ஸ் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும், பேன்க்ரியாஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். கொஞ்சம் பெருசாக எழுதுட்டா. இன்சுலின், beta cells, pancreas, islets of Langerhans. pancreas கணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? எண்டோக்ரைன் கிளாண்ட்னா தமிழில் நான் பார்த்துட்டு சொல்கிறேன்.
பேன்க்ரியாஸ் அப்படிங்கிற எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து ஒன்று இருக்குது. அது வந்து இலை வடிவமாக இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம வயிற்று பகுதி இருக்குல்ல, ஸ்டொமக்கும் குடல் பகுதி இருக்குல்ல, அது நடுவில் ஒரு இலை வடிவமாக இருக்கும். அதுதான் வந்து பேன்க்ரியாஸ் கணையம். ஓகே, இந்த கணையமில் ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படிங்கிற லாங்கர்ஹான் திட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில செல்கள் இருக்கும். அந்த லாங்கர்ஹான் திட்டுக்களில் 2 வகையான செல்கள் உற்பத்தி ஆகும். ஒன்று ஆல்ஃபா செல்ஸ், இன்னொன்று பீட்டா செல்ஸ். ஆல்ஃபானா ஒன்றும் தெரிலனா நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்குவோம். அந்த மாதிரி ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸ்னு வச்சுட்டோம். ஆல்ஃபா செல்ஸ்னு ஒன்று இருக்குது, பீட்டா செல்ஸ். இந்த செல் ரெண்டுமே ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இது வந்து ஒரு ஹார்மோன். ஓகேவா? இப்போ அந்த பீட்டா செல் அப்படிங்கிறது இன்சுலின் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. ஆல்ஃபா செல் அப்படிங்கிறது குளுக்கஹான் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. குளுக்கஹான் ஹார்மோனை இந்த கொஷின்ஸை கேட்பாங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் மாற்றி போட்டு ஆல்ஃபா செல்ஸ் இன்சுலின், பீட்டா செல் குளுக்கஹான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஆல்ஃபா செல் இது ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பீட்டா இன்சுலின், மற்றது ஆல்ஃபா செல் குளுக்கோஹான்ங்கிறது ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். ஓகேவா? இது ரெண்டுமே எங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுது? கணையம் அப்படிங்கிற பேன்க்ரியாஸில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த குளுக்கோஹான் அப்படிங்கிறதும் இன்சுலினுங்கிற நேர்மாறாக வேலை பார்க்கும். இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஹார்மோன் தான், பட் இன்சுலின் வேலை பார்க்குறதுல அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த குளுக்கோஹான் வேலை பார்க்கும். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனோட மெயின் வேலை என்ன அப்படின்னா, அந்த வேலையை அது சரியாக பார்க்காததுனால தான் டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் வருது. ஓகே, அப்போ அதோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் இருக்குல்ல, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து கம்மி பண்ணுற வேலையை தான் இன்சுலின் பார்க்கும். ஓகேவா? இப்போ எனக்கு என் உடம்புல தேவையான குளுக்கோஸ் எனக்கு கிடைக்கல. குளுக்கோஸ்னால் என்னென்னா நம்ம பிளட்டில் இருக்க சுகர் லெவலாக தான் நான் குளுக்கோஸ்ன்னு சொல்கிறேன். குளுக்கோஸ் எனக்கு கிடைக்கல. அப்போ என்ன ஆகும்னா குளுக்கோஹான் ஹார்மோன் வேலை பார்த்து கொஞ்சம் குளுக்கோஸை வந்து என் பிளட்க்கு அனுப்பிவிடும். புரியுதா? அப்போது எனக்கு வந்து குளுக்கோஸ் தேவைன்னா குளுக்கோஹான் ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸை வந்து உடச்சி என்னோட பிளட்க்கு அனுப்பிடும். நெக்ஸ்ட்டு சப்போஸ் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கப்போ அதை கம்மி பண்ணுற வேலையை தான் இன்சுலின் ஹார்மோன் பண்ணுது. ஓகேவா? இன்னும் டீட்டெயிலாக நம்ம கிளாஸஸில் பார்ப்போம். இன்சுலின் குளுக்கோஹான் ரெண்டுமே என்ன வேலையை பார்க்குதுன்னு புரியுதா? ஆல்ஃபா செல்ஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? குளுக்கோஹான். பீட்டா செல்ஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? இன்சுலின். வெரி குட். இப்போ சுகர் லெவலை கம்மி பண்ணுறது எது? இன்சுலின். சுகர் லெவலை அதிகப்படுத்துறது எது? ஓகே, இது தெரிஞ்சிடுச்சுல. அப்போ இன்சுலின் வந்து சுகர் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா கம்மி பண்ணுற வேலையை பார்க்கும். அப்போ டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் வந்த பேஷண்ட்டோட உடலில் இன்சுலின் தன்னோட வேலையை செய்யாது. அப்போ அவங்க உடம்புல என்ன அதிகமாகிக்கிட்டே இருக்கும்? குளுக்கோஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்படி அதுதான் குளுக்கோஸ் அதிகமும் அப்படிங்கிறது தான் நம்ம சுகர் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? ஜென்ரலாக சுகர் அப்படி வரது தான் நம்ம டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிறது தான் நம்ம டயபெட்டிஸ் மில்லிட்டஸ்ன்னு சொல்கிறோம். அதில் 2 டைப் இருக்குது. அதுதான் ஒன்று இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மில்லிட்டஸ், இன்சுலின் குறைபாட்டினால வரக்கூடிய டயபெட்டிஸ் மில்லிட்டஸ். இன்னொன்று நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மில்லிட்டஸ். ஓகேவா? இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இங்கே பார்ப்போமா? இதுதான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மில்லிட்டஸ். இன்சுலினால் முக்கியமாக வரக்கூடிய சுகர் டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் தான் இது வந்து உலக அளவில் மக்கள் இருக்காங்கன்னா அதில் 10 to 20% ஆஃப் த பீப்புளுக்கு வர டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் தான் இன்சுலின் டிபெண்டன்ட். 80 to 90%. இப்போ பொதுவாக யாரை கேட்டாலும் அதுக்கு தான் சொல்கிறாங்க, இந்தியாவில் டோட்டலாக வந்து ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 8 பேருக்கு கூட்டம் அப்படின்னா ஒரு 10 பேர். இந்தியாவில் 8 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. 8 பேரில் ஒரு ஆளுக்கு டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் இருக்குது. அதை வந்து 2 இது பிரிக்கலாம் இல்லை, டயபெட்டிஸ் மில்லிட்டஸ்னு பொதுவாக சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ 10 to 20% அப்படிங்கிறது வந்து இன்சுலின் டிபெண்டன்ட்னால வருது. 80 to 90% நான் இன்சுலின் டிபெண்டன்ட். அப்போ எதனால் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன பசங்க பிறந்த குழந்தைக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 20 இயர்ஸ்க்கு கீழே இருக்க பசங்களுக்குலாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து எதில் வரும்னா இன்சுலின் டிபெண்டன்ட்டில் வரும். அதுதான் 20 வயது கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வர்றது தான் IDDM. 30க்கு மேலே வந்துச்சுன்னா வளர்சிதை மாற்ற குறைபாடுனால வருது. அவங்க டயட்டில் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறதுனால வர்றது தான் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மில்லிட்டஸ். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நார்மலாகவும் இருப்பாங்க, நார்மல் வெயிட்டாக இருப்பாங்க.
சில பேர் வந்து அண்டர் வெயிட்டாகவும் இருப்பாங்க, நார்மல் வெயிட்டாகவும் இருப்பாங்க. இந்த இது வந்து ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க. அந்த பிஎம்ஐன்னு சொல்லுவாங்கள்ல, கரெக்டான வெயிட்டுக்கு கரெக்டான ஹைட்டுக்கு இவ்வளோ தான் வெயிட் இருக்கணும்னு, அது அதிகமாகிடுச்சுன்னா தான் பிஎம்ஐயோட வேல்யூ வந்து அதிகமாகும். அதுதான் வந்து ஓவர் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓவர் வெயிட்டை தான் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வர்றது தான் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மில்லிட்டஸ். நெக்ஸ்ட் இன்சுலின் டெஃபிஷியன்சி. இது எதனால வருது? இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டுமே சுகர் தான். எதனால இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் இன்சுலின் குறைபாடு தான், இதுவும் இன்சுலின் குறைபாடு தான். ஆனால் இதில் இன்சுலின் உற்பத்தியே ஆகாது. இன்சுலின் எது உற்பத்தி பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம்? பீட்டா செல்ஸ் தான் பார்த்தோம். அப்போ இந்த பீட்டா செல்ஸ் கம்ப்ளீட்டாக அங்கே டேமேஜ் ஆகிருக்கும். யாருக்கு? இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மில்லிட்டஸ்க்கு. பட் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மில்லிட்டஸ்க்கு என்ன ஆயிருக்குன்னா, நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் 30 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க எடுத்த ஃபுட்டு, வளர்சிதை மாற்ற குறைபாடுனால என்ன ஆகிடும்னா, இன்சுலின் தன்னோட வேலையை கம்மி பண்ணிக்கும். அது கம்மி பண்ண ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சுகரோட லெவல் வந்து பிளட்டில் அதிகமாகிடும். அதனால வரும் டயபெட்டிஸ் மில்லிட்டஸ். அதனால தான் இதுக்கு வந்து பீட்டா செல்ஸ் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வேலை பார்க்காது. இதுக்கு வேலை பார்க்கும். பட் ஒரு சில ப்ராப்ளம்னால அது கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி நம்ம பண்ணணும்னா, அது பீட்டா செல்ஸே இல்லாததுனால நம்ம இன்சுலின் அவங்க லெவல் அப்பப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக செக்கப் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா இன்சுலின் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு டயட் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே வந்து என்ன ஆகிடும்னா, இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதிகபட்சமான டயபெட்டிஸ் மில்லிட் அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 80 to 90% வந்து எந்த டயபெட்டிஸ் மில்லிட்டஸ்னால வருது? 80 to 90% ஆஃப் த டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் எந்த டயபெட்டிஸ் மில்லிட்டஸ்னால வருது? நான் இன்சுலின். வெரி குட். நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மில்லிட்டஸ்னால தான். அது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அதாவது பெரியவர்களுக்கு வரும். இந்த ஓரத்தில் இருக்கிறது, அந்த சைடு இருக்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வரும். இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது வந்து இதுன்னு எழுதலைல, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சொன்ன வேர்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஓகே தானே? இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மில்லிட்டஸ்க்கும் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மில்லிட்டஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ டயபெட்டிஸ் மில்லிட்டஸ்னால் என்ன அப்படின்னு இப்போ தான் இவ்வளோ நேரம் நான் அதான் சொன்னேன். டயபெட்டிஸ் மில்லிட்டஸ்னால் உங்களுக்கு என்ன புரியுது நான் சொன்னதில்? இல்லை, என்ன புரியுதோ அதை சொல்லுங்கள். கரெக்டாக தான் சொல்லணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன புரியுது? வெரி குட். ஓகே. அதுதான் வந்து அப்போ தான் ரெண்டுமே கரெக்டாக அது வேலையை பார்த்தா தான் நமக்கு வந்து டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் வராமல் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். வரும், ஓவர் வெயிட்டுக்கும் வரும். அப்படிங்கிறத பார்த்தீங்க. அப்போது சுகர் லெவல் அதிகம் அப்படிங்கிறத டயபெட்டிஸ் மில்லிட்டஸ். ஃபஸ்ட்டு பிளட் சுகர் லெவல் அதிகம், அதுதான் டயபெட்டிஸ் மில்லிட்டஸோட ஃபஸ்ட் சிம்டம். செகண்ட் சிம்டம் என்ன அப்படின்னா, பீட்டா செல்ஸில் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணதில் அந்த இன்சுலின் ஹார்மோனுக்கு வந்து குறைபாடு கம்மியாக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு லெவல் இருக்கும்ல, ஆவரேஜ் குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு இது வச்சுருக்கோம்ல, அது என்னென்னா 120/80. அதாவது 80 to 120, 80லேருந்து 120க்குள்ளே இருக்கணும். எவ்வளோ? 100 ml ஆஃப் பிளட் நம்ம உடம்புல வந்து 100 ml ஆஃப் பிளட் எடுத்துக்கிறோன்னா அதில் குளுக்கோஸ் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும்னா 80லேருந்து 120 மில்லிகிராம் தான் இருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து இதுதான் வந்து ஆவரேஜ் குளுக்கோஸ் லெவல். ஓகேவா? இன்னும் ஹியூமன் பாடிக்கு. ஓகே, இப்போ இது ஓகே தானே? இந்த 3 பாயிண்ட்ஸ். இதனால தான் வந்து என்ன நடக்குது? டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் வருது. அப்போது அதோட சிம்டம்ஸ் நிறைய தலை சுற்றுதுன்னு சொல்லுவாங்க, அது இதுன்னு நிறைய சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. பட் நம்ம புக்கில் நமக்குன்னு ஒரு 5 சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 சிம்டம்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் மெயினாக. ஓகேவா? இந்த வேர்ட் தெரிஞ்சு வச்சுட்டு அதனால என்ன ஆகும் நம்ம உடலில், அதனால என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 என்னென்னா பாலியூரியா, பாலிபேஜியா, பாலிடிப்சியா, குளுக்கோஸ்யூரியா, ஹைப்பர் கிளைசீமியா. ஓகேவா? வேர்டோட மீனிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாலி அப்படின்னா அதிகம்னு அர்த்தம். யூரியா அப்படின்னா யூரினில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது. ஓகேவா? பாலினா அதிகம், யூரியா அப்படின்னா யூரினில் குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் எழுதாதீங்க, நான் எழுதிடுறேன், நான் நீங்கள் கேட்குறப்ப சொல்கிறேன். ஓகே, பாலிபேஜியா, அப்போ தான் அந்த ஃப்ளோ கிடைக்கும். ஒவ்வொரு இதுக்குமே கேப் இருந்ததுன்னா அந்த ஃப்ளோ முடிக்க முடியாது. அதுக்கு பாலிபேஜியா. பாலினா என்னன்னு சொன்னேன்? அதிகம். வெரி குட். பேஜியா அப்படின்னா பசி. ஓகேவா? அதிகமான ஹங்கராக இருக்கும், இப்போ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் பாலிபேஜியா. பாலிடிப்சியா அதேமாரி பாலிபேஜியாவில் வந்து தேர்ஸ்ட்டும் தாகமும் அதிகமாக எடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாலிடிப்சியானா எக்ஸசிவ் ஆஃப் யூரின்.
அதிகமான தேர்ஸ்ட் வருது, தண்ணி நிறையா குடிக்கிறாங்க, அதனால் யூரின் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஓகே, குளுக்கோஸ் யூரியா அப்படின்னா என்னென்னா, யூரியானா என்னன்னு சொன்னால் யூரினில் சொல்லணும். கிளைக்கோஸ் யூரியா, கிளைக்கோ அப்படின்னா குளுக்கோஸ் லெவல் யூரினில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹைப்பர் கிளைசீமியா, ஹைப்பர்னாலே அதிகம் தான். கிளைசீமியானா குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது. இந்த டாபிக் இருக்குல்ல, சுகர் லெவல்னால் குளுக்கோஸ் லெவல்னு சொன்னேன், அது அதிகமாக இருக்கிறதோட மீனிங் தான், டேர்ம் தான் ஹைப்பர் கிளைசீமியா. அப்போது பிளட்டில் சுகர் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா அதுதான் ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு யூரினில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா அதுதான் கிளைக்கோஸ் யூரியான்னு சொல்லுவாங்க. பாலிடிப்சியா அப்படின்னா அதிகமான யூரின் கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் அதிகமாக அதே எக்ஸசிவ் யூரின் எக்ஸ்க்ரீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாலிபேஜியா அப்படின்னா தேர்ஸ்ட் அதிகமாக இருக்கும், பசி அதிகமாக இருக்கும். பாலியூரியா அப்படின்னா அதிகபட்சமான குளுக்கோஸ் லெவல் யூரினில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அது மாதிரி யூரின் டிஸ்சார்ஜும் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து டயபெட்டிஸ் மிலிட்டஸோட சிம்டம்ஸ். புரியுதா? இப்போ இது வரைக்கும் புரியுதுல, எழுதிக்கோங்க. இதுக்கு அடுத்த டாபிக் வருது, டயபெட்டிஸ் மிலிட்டஸ் வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கேன்சர். கேன்சருங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னீங்க நீங்கள். ஓகே, கேன்சர் அப்படின்னா இப்போ கேன்சர்னு சொல்லிட்டு ஒரு ராசி இருக்குது, அதுக்கு வந்து என்ன சிம்பிள் பார்த்துருக்கோம் நம்ம? கடகம். அதுக்கு என்ன சிம்பிள் பார்ப்போம்? நண்டு தான், அதுதான் அதுக்கு மீனிங். ஓகேவா? கேன்சர் அப்படின்னா கிராப். அப்போ கேன்சருங்கிறது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்பாங்க. எந்த லாங்குவேஜ் டெரிவேட்டிவ் பண்ணி வந்ததுன்னா லத்தீன் மொழி சொல்லுது கேன்சருங்கிறது. ஓகேவா? அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கிராப். கேன்சர் பற்றி படிக்கிற படிப்பு பேர் என்னென்னா ஆன்காலஜி. லஜினாலே படிப்பு. எழுதலாம். லஜினாலே படிப்பு. ஏன் ஆன்கோ அப்படிங்கிற வேர்டு வந்திருக்குன்னா, கேன்சரை உருவாக்கக்கூடிய வைரஸ் இருக்குல்ல, அந்த வைரஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆன்கோஜெனிக் வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆன்கோஜெனிக் வைரஸஸ். அதனால தான் கேன்சர் பற்றி படிக்கிற படிப்பை வந்து ஆன்காலஜின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேன்சர் அப்படின்னாலே நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கேன்சர் டே நம்ம ஏதாச்சும் செலிப்ரேட் பண்ணுறோமா, கேன்சர் அவேர்னஸ்க்குன்னு ஏதாச்சும் நாள் வந்து நம்ம கணக்கு பண்ணுறோமா அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அது புக்கில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேன்சர் டே 2 இருக்குது. ஒன்று வந்து February 4, இன்னொன்று வந்து November 7. February 4 வந்து உலக கேன்சர் தினம். ஓகேவா? வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்னு சொல்லணும். November 7 வந்து நேஷ்னல், NN அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர், இந்த ரெண்டில் எது நேஷ்னல் எது வேர்ல்டு அப்படின்னு டவுட் வரும்ல, அதனால் NN, நவம்பர் நேஷ்னல். அப்போ நேஷ்னல் கேன்சர் டே கிடையாது, கேன்சர் அவேர்னஸ் டே. ஓகேவா? இதுக்கு February 4ங்கிறது உலக கேன்சர் தினம், உலக புற்றுநோய் தினம். இது November 7 அப்படிங்கிறது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். ஓகேவா? நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே. இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் என்ன சொல்லுவாங்க? இப்போ ஒரு செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டியூமர்னு ஒன்று சொல்கிறாங்களோ ஒரு வேர்டு. அந்த டியூமர்னால் என்ன உங்களுக்கு தெரியும்? என்ன நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கிறீங்க. அப்போ டியூமர்னால் என்ன சொல்கிறாங்க? கரெக்ட். அப்போ டியூமர்னால் என்னென்னா கட்டி. பேசிக்காக டியூமர்னால் கட்டி. ஓகேவா? அப்போ டியூமரில் 2 வகை இருக்குது. இப்போ சாதாரணமாக உருவாகிற கட்டியும் இருக்குது, கேன்சர் கட்டியும் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு பேர் இருக்குது, இதுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த வேர்ட் கேட்பாங்க, அதுக்காக தான். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க. கேன்சர் கட்டி அது மாதிரி சாதாரண கட்டி ரெண்டுமே கொடுத்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், PYQ லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த 2 விதமான கட்டிகள் சொன்னேன்ல, டியூமர்னால் வரக்கூடியது 2 விதமானது. அது ஒன்று வந்து பினைன் டியூமர், இன்னொன்று மேலிக்னன்ட் டியூமர். பினைன் அப்படின்னா சாதாரண கட்டி. இப்போ ஒரு கட்டி வந்து இப்போ என்னோட விரலில் ஒரு கட்டி வந்திருக்குன்னா அந்த கட்டி வந்து கொஞ்ச நாளில் சரியாயிடும். அது அந்த இடத்துல இருந்தாலுமே வேறு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகலைன்னு வச்சுங்களேன், அதுதான் சாதாரண கட்டின்னு சொல்கிறாங்க. பட் கேன்சர் கட்டி அப்படின்னா அது வந்து செல்லில் வந்து உருவாகும், செல் பக்கத்தில் உருவாகி அதோட மல்டிப்ளிகேஷன் அதிகமாகி நல்லது பண்ணுற செல்லையும் வந்து அதை டேமேஜ் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா ஈஸியாக அடுத்தடுத்த ஆர்கனுக்கு பரவ ஆரம்பிக்கும். கரெக்டாக இந்த மாதிரி பரவக்கூடியது தான் மேலிக்னன்ட் டியூமர். அதாவது இதுதான் கேன்சரை உருவாக்கக்கூடிய டியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா? என்ன உங்களுக்கு PYQ கேட்டாங்க அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து பல இடத்துக்கு அப்படியே பரவக்கூடிய கட்டி கேன்சர், அதாவது பினைன் டியூமரா மேலிக்னன்ட் டியூமரான்னு கொஷின் கேட்டிருந்தாங்க PYQவில். எது
வெரி குட். மேலிக்னன்ட் டியூமர். அப்போ பினைன்ங்கிறது சாதாரண கட்டி. இந்த ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க. இது என்னன்னா இதெல்லாமே இப்போ இதை தானே கேன்சர் ஆகும். இந்த கட்டி அதிகமாகிக்கிட்டே இருந்தால், அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல வளர்சிதை மாற்றம், அதில் அந்த ஒரு செல்லில் வளர்சிதை ஒரு சின்ன செல்லில் வளர்சிதை மாற்றம் பண்ணாமல் சிதைவடையாமல் வளர்ச்சி மட்டும் அடைஞ்சிக்கிட்டே இருந்தால் அதுதான் கேன்சர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த ஒரு செல்லாக இருந்தாலும் வளரணும் சிதையணும், வளரணும் சிதையணும், இப்படி தான் இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், செல்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அது அது அழியவே அழியாது. அதுதான் வந்து நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டியூமர்னு சொல்கிறாங்க, அது ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த கேன்சர்லேயே நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்தந்த இடத்துல கேன்சர் வந்ததுன்னா இதுக்கு இந்த பேர். இது எப்படி கொடுப்பாங்கன்னா மேட்ச்சில் கொடுப்பாங்க. சார்கோமா, லியூக்கீமியா, லிம்ஃபோமா அப்படின்னு மேட்ச் கொடுத்துட்டு ஆப்ஷனை மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். சார்கோமா அப்படின்னா ஸ்கின்னில் வருது, எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லியூக்கீமியா அப்படின்னா, லியூக்கீமியா அப்படிங்கிறது எப்போ வரும்னா ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, வெள்ளை இரத்த வெள்ளை அணுக்கள், WBC சொல்கிறாங்கல்ல, அதில் வந்ததுன்னா அதில் வரக்கூடிய கேன்சரை தான் டியூமரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, லியூக்கீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நிணநீர் முடிச்சுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிணநீர் முடிச்சுக்கள் அதான் லிம்ஃப் நோட்ஸ், அதில் வரக்கூடிய கேன்சரை தான் என்னென்னு சொல்கிறாங்க, லிம்போமா அப்படி. இந்த இது ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதனால தான் இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஓகே, லிம்ஃபோமா அப்படின்னா லிம்ஃப் நோடில் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு டியூமர் பற்றி பார்த்தாச்சு. இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்த டாப்பிக்கே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் வேர்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா வைட்டல் ப்ளஸ் அமைன். அப்போ நம்ம பாடிக்கு தேவையான அதாவது சத்துக்களில் முக்கியமானது இதுதான், வைட்டமின் தான். இது வந்து தனியாக ஒரு மாத்திரையாக எடுத்துக்க முடியுமான்னா அப்படிலாம் கிடையாது. அது கெமிக்கலில் பண்ணுறாங்க. பட் நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு வைட்டமின்ஸ் கிடைக்கும். ஓகேவா? எப்போது இதில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, வைட்டமின்ஸ் அதிகமானாலும் டிசீசஸ் வரும். அந்த மாதிரி வைட்டமின் அதிகமானதுன்னா வரக்கூடிய நோயை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அதுக்கு ஒரே பேர் தான் இருக்குது, வைட்டமினாசிஸ் அப்படி சொல்லுவாங்க. அதிகமானுச்சுன்னா. வைட்டமின் குறைபாட்டில் என்னென்ன வைட்டமின் இருக்கோ ஒவ்வொரு வைட்டமினுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நோய் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வைட்டமின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. அந்த வேர்டை டேர்ம் பண்ணது யார் அப்படின்னா ஃபங்க் அப்படிங்கிறவர் தான் டேர்ம் பண்ணியிருப்பார். ஃபங்க். ஓகேவா? நெக்ஸ்ட் வைட்டமினில் 2 டைப்ஸாக பிரிப்பாங்க வைட்டமின்ஸை. ஒன்று கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள், கொழுப்பில் கரையக்கூடியது. இன்னொன்று நீரில் கரையக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிப்பாங்க. கரையக்கூடியது ஃபேட் சால்யூபிள் வைட்டமின், எழுத வேணாம், வாட்டர் சால்யூபிள் வைட்டமின். புரியுதா? வைட்டமினை பிரிக்கணும்னா 2ஆக தான் பிரிப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸில் என்னென்ன வைட்டமின் இருக்குன்னா A, B, எடுத்தோடனே ஏன்னு சொல்லலாம். வைட்டமின் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஏ, அப்படி தான் பேர் வந்திருக்கு. ABCDEK. இது இல்லாமல் இருக்குது. பட் உங்கள் ஸ்கூல் புக்ஸில் எது இருக்கோ அது மட்டும் நீங்கள் படித்தா போதும். இவ்வளோ தான். இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக 2 மட்டும் நீரில் கரையக்கூடிய வைட்டமின்களும் மீதி 4 கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்னு பிரிச்சுட்டாங்க. அப்போ நீரில் கரையக்கூடியது என்னென்ன வைட்டமின்னா B மற்றும் C மட்டும்தான். மற்றது என்னென்ன? அவ்வளோதான். இந்த 4 வந்து கொழுப்பில் கரையக்கூடியது. இது வந்து அப்போது ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர்லாம் கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமாகிறப்ப அதிகமாக ரிப்பீட்டடான இந்த கொஷின்ஸ் இது தான் அதிகமாக வந்து. இப்போல்லாம் இதை கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ B மற்றும் C வந்து நீரில் கரையக்கூடியது, ADEK வந்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள். இது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு வைட்டமினாக நம்ம பார்க்கலாம். முதல்ல வைட்டமின் A. எல்லா வைட்டமின்களுக்கும் ஒரு கெமிக்கல் நேம் இருக்குது. ஓகேவா? அந்த நேம் வச்சு உங்களுக்கு மேட்ச் கேட்பாங்க. இதனால் என்ன நோய் வருது அப்படிங்கிறத மேட்ச்சில் போட்டிருப்பாங்க. வைட்டமின் A எதுக்கு நல்லதுன்னு படிப்போம். எதுக்கு நல்லதுன்னு நம்ம இது சாப்பிடு, வைட்டமின் A இதுக்கு நல்லது, எதுக்கு நல்லதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். கண்ணுக்கு நல்லது வைட்டமின் A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? கண்ணில் தானே ரெட்டினா இருக்குது. அதனால் இதோட இன்னொரு பேர் என்னென்னா ரெட்டினால். புரியுதா? இதோட கெமிக்கல் நேம் என்னென்னா ரெட்டினால்.
வைட்டமின் ஏ எது இதில் இருக்குங்கிறது ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா வைட்டமின்கள் மோஸ்ட்டாக எல்லாமே ஒரே இதில் தான் நிறைய இருக்கும். அதனால் ஒரே ஏவும் அதிகமாக காணப்படும், பியும் வந்து இந்த காய்கறிகள் அதாவது ஃப்ரூட்ஸு இதிலெல்லாம் இருக்கும்னு நம்ம படிப்போம். நீங்கள் வந்து என்னென்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி டெப்த்தாக அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கல. அதனால் நீங்கள் அதை பார்க்க தேவையில்லை. விட்டமின் ஏவோட சயின்டிஃபிக் நேம் என்ன அதை தெரிஞ்சுக்கோங்க. விட்டமின் ஏனால் வரக்கூடிய டிசீசஸ் என்ன, அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். டிசீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுகிறேன். ஜீரோப்தால்மியா, கெராட்டோமலேசியா, பைட்டாட் ஸ்பாட். இது இப்படியே தான் இருக்கும், தமிழ்லையும் இந்த வார்த்தையே தான் இருக்கும். நிக்டோலோபியா. ஓகேவா, புரியுதா? இந்த 4 தான் முக்கியமான நோய்கள். எது சம்மந்தப்பட்டு விட்டமின் ஏ குறைபாடுனால வரக்கூடிய நோய்கள் இந்த 4 தான். என்னென்ன? ஜீரோப்தால்மியா, கெராட்டோமலேசியா, பைட்டாட் ஸ்பாட், நிக்டோலோபியா. ஓகேவா, இந்த ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வெள்ளை படலம் இருக்குல்ல கண்ணில், கார்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்னியாவில் இந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இல்லாமல் கண்ணில் வந்து இப்படி இந்த சைட் பார்த்தோன்னா லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே வருது பார்த்தீங்களா? அது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் அது ஜெல் மாதிரி இருக்க லேயர்னால, அந்த ஜெல் லேயர் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிரும்னா இந்த இடம் வந்து ரெட்டிஷாக ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ரெட்டிஷாக ஆகிறது தான் ஜீரோப்தால்மியா, கெராட்டோமலேசியா எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பைட்டாட் ஸ்பாட் அப்படின்னா என்னென்னா, நம்ம அந்த ஒயிட் லேயருக்கும் பிளாக், நம்ம கருவிழி பார்க்குறோம்ல, கருவிழிக்கு இந்த லெஃப்ட்டில் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்பாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது அதிகமாக நம்ம கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து என்ரிச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ட்ரை ஆகாது. இந்த இடம் ட்ரை ஆகிட்டுனாலே பைட்டாட் ஸ்பாட் வரும். இந்த 3மே ஒரே சிம்டம்ஸ் தான்ப்பா காட்டும். பட் இந்த நிக்டோலோபியா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா, இதுதான் நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழைய படத்தில் கவுண்டமணி ஜோக் வரும், பார்த்துருக்கீங்களா? இத்தப்பில் வண்டி தான் வருதா அப்படின்னு. ஏன்னா அவன் நல்லா தான் கண்ணு தெரியும் அவருக்கு. பட் என்ன ஆகும்னா ஈவினிங் ஆனோன்னா கண்ணு தெரியாது. ஆக்சுவலாக சின்ன வயசில் பார்க்குறப்ப அது புரியலை, காமெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயாச்சு. படிக்க படிக்க தான் நமக்கு புரிய ஆரம்பிச்சு. அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பகல் வரைக்கும் உங்கள் கண்ணு நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, ஈவினிங் ஆனால் அவன் ஒர்க் பண்ணல. ஏன், என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? அது என்ன அப்படின்னா, விட்டமின் ஏ வந்து குறைபாடுனா ஏன் நைட்டு மட்டும் தான் வேலை பார்க்கக்கூடாதா? கரெக்டு தான், விட்டமின் ஏ குறைபாடு தான். பட் அதில் என்ன நடக்கலை அப்படின்னா, நம்ம கண்ணில் 2 செல்ஸ் இருக்கும்ப்பா முக்கியமாக, ராட் செல்ஸ், கோன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குச்சி செல்கள், கூம்பு செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குச்சி செல், குச்சினா ராடு, கூம்புனா கோன்ஸ், அதனால அப்படி இருக்குது. ஓகேவா, குச்சி செல் கூம்பு செல்னு 2 செல் ஏன் நம்ம கண்ணில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று ஒவ்வொரு வேலையை பார்க்குது. அதனால தான் அது தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. இப்போ இது என்ன வேலையை பார்க்குது, இது என்ன வேலையை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி தானே. அதனால் இது கலர் விஷன். நிறங்கள், நம்ம கண்ணிலேருந்து நிறங்கள், இது வந்து பிளாக் கலராக இருக்குது, அது வந்து ரோஸ் கலரில் இருக்குது, அந்த இதுன்னு என்னோட நிறத்தை வந்து பிரித்து கொடுக்குது பார்த்தீங்களா? அந்த வேலையை பார்க்குறது தான் கோன்செல். அப்போ கோன்செல் கரெக்டாக வேலை பார்த்ததுன்னா எனக்கு கலர்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு ராட் செல்ஸ். ராட் என்ன பண்ணுது, இது வந்து என்னென்னா பிளாக் அண்ட் ஒயிட் விஷன்னு சொல்லுவாங்க. பிளாக் ஒயிட், ஓகேவா, கருப்பு வெள்ளையை வந்து பிரித்து கொடுக்கறது இந்த செல்கள். அப்போ இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ்னால் நிறங்கள் மட்டும் கிடையாது, வெளிச்சம். ஓகேவா, வெளிச்சம் வந்து வெளிச்சத்தில் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கும் என் கண். ஆனால் இருட்டாயிட்டுனா என் கண் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னா, என் கண் வெளிச்சத்தில் நல்லா வேலை பார்க்குதுன்னா கலர் கோன்செல் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இருட்டில் வந்து அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டை கூட என்னால் பிரித்து பார்க்க முடியலன்னா என் கண்ணில் ராட் செல்ஸ் சரியாக வேலை பார்க்கல. ராட் செல்ஸ் இந்த குச்சி செல்கள் சரியாக வேலை பார்க்கலன்னா அப்போ வரக்கூடிய டிசீஸ் தான் இந்த நிக்டோலோபியா. புரியுதா?
ஏன் நான் நைட்டுக்கு தான் வெளிச்சத்தில் தெரியும். நைட் இருட்டுக்கு போனீங்கன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட் விஷன் தான். அப்போ என் செல்ஸ் வந்து ஒர்க் பண்ணாது. புரியுதா? இதுதான் நிக்டலோஃபியா. நிக்டலோஃபியாவுக்கு இன்னொரு பேர் நைட் பிளைண்ட்னஸ். இந்த கொஷின்ஸை தான் கேட்டிருக்காங்க. இந்த 3 கூட விட்டுருவாங்க. விட்டமின் ஏயோட டிஃபிஷியன்சி என்னன்னா இதுதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இருந்தாலும் இந்த 3 நீங்கள் 4 ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? விட்டமின் ஏயோட சயின்டிஃபிக் நேம் என்ன? இன்னொரு பேர் என்ன? ரெட்டினால். ஓகேவா? விட்டமின் ஏனால் வரக்கூடிய நோய்களில் 4 இருக்குது. 4 என்னென்ன? ஜீரோப்தால்மியா, கேரட்டோமெலேஷியா, பைட்டாட் ஸ்பாட், நிக்டலோஃபியா. நிக்டலோஃபியாவுக்கு இன்னொரு பேர் என்ன? நைட் பிளைண்ட்னஸ். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பி. எப்படி ஏக்கு சயின்டிஃபிக் நேம் என்ன? ரெட்டினால். ஏ கண்ணுக்கு நல்லதுன்னு படிப்போம். கண்ணில் ரெட்டினா இருக்குது, அதனால ரெட்டினால். ஓகே. நெக்ஸ்ட்டு பி. பியில் மட்டும் என்ன ப்ராப்ளம்னா பியில் நிறைய வரும். B1, B2, B3. அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் பேர் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே டிசீசஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். பியை தவிர மற்ற CDEKலாம் ஒன்று தான். B1, B2, B3, B5, B9, B6, B9, B12. இவ்வளோதான். இன்னும் இருக்குது, பட் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். B1 என்ன சயின்டிஃபிக் நேம் என்னென்னா தயமின். B2 சயின்டிஃபிக் நேம் என்னென்னா ரிபோஃப்ளேவின். B3 சயின்டிஃபிக் நேம் என்னென்னா நியாசின். B5 சொல்கிறேன். B6 என்னென்னா பைரிடாக்சின். B9 ஃபோலிக் ஆசிட். B12 சயனோ கோபால் அமின். B5 அப்படின்னா பேந்தோத்தனிக் ஆசிட். பேந்தோத்தெனிக் ஆசிட். ஓகேவா? விட்டமின் பியில் இந்த 7 விட்டமின்ஸ் இருக்குது. B1 தயமின், B2 ரிபோஃப்ளேவின், B3 நியாசின், B5 பேந்தோத்தனிக் ஆசிட், B6 பைரிடாக்சின், B9 ஃபோலிக் ஆசிட், B12 சயனோகோபாலமின். இது எல்லாமே இந்த விட்டமினோட இன்னொரு பேர். ஓகேவா? இதனால் வரக்கூடிய டிசீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரி நம்ம ஸ்கூலில் இந்த ஒரு வேர்டை மட்டும்தான் படிச்சிருப்போம். விட்டமின் பி டெஃபிஷியன்சி பெரி அவ்வளோதான். விட்டமின் பின்னு ஒரே வார்த்தையில் படிச்சிருவோம். பட் இப்போ சைல்ட்ஹுட்டில் படிக்கிறப்ப நான் சொல்கிறேன். இப்போ ஸ்கூல் புக்ஸில் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இதெல்லாம் செப்பரேட் பண்ணி இதுக்கு என்ன டிசீசஸ்னு தனியாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேவா? ரிபோஃப்ளேவின் விட்டமின் பியோட டிசீசஸ் குறைபாட்டினால வரக்கூடிய டிசீசஸ் பேர் என்னென்னா ஏ ரிபோஃப்ளேவினோசிஸ். அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க? செலியோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க PYQவில். லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஷினில் இந்த வேர்டை கொடுத்து இது என்ன ஏ ரிபோஃப்ளேவினோசிஸ்ன்னு கேட்டால் ரிபோஃப்ளேவின் 2 B2ன்னு நம்ம எழுதிடுவோம். ஆனால் கொஷின் என்ன கேட்டாங்க? சீலியோசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேவா? விட்டமின் B3, விட்டமின் B5 இது எழுதுகிறேன். டிமென்ஷியா, இது அயன் டெஃபிஷியன்சி. பெர்னீஷியஸ் அனீமியா. பெல்லகிராம். இதை எழுதிக்கோங்க. B5க்கு என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா புக்கில் B5க்கு என்னன்னு அதாவது என்னென்னா என்ன டாப் இதோட இன்னொரு பேர் என்னன்னு கொடுக்கல. நான் பார்த்து வச்சுருந்தேன். இதுக்கு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ எழுதாதீங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். B1 குறைபாடுனால வரக்கூடிய நோய் பேர் என்னென்னா பெரி என்னென்னா நர்வஸ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே பியில் இருக்க எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்ட நோய். பார்க்க போகிறது வைட்டமின் சி. வைட்டமின் சியோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம். ஓகேவா? இதனால் வரக்கூடிய டிசீஸ் பேர் என்னென்னா ஸ்கர்வி. நம்ம ஸ்கூல் வைஸ்
ஸ்கூல்லேருந்தே பார்த்துருக்கோம். ஸ்கர்வி அப்படின்னா பல் ஈறுகளில் வந்து இரத்த கசிவு இருக்கும், அதுதான் வந்து ஸ்கர்வி. ப்ளீடிங் கம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டுக்கு இன்னொரு ஸ்கர்வியை ப்ளீடிங் கம்ஸ் சொன்ன வேர்டு ஞாபகம் இருக்குல்ல, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது வைட்டமின் சி. நெக்ஸ்ட்டு வைட்டமின் சி அவ்வளோதான். வைட்டமின் டி. வைட்டமின் டியோட இன்னொரு பேர் என்னென்னா கால்சிஃபெரால். ஏன்னா கால்சியம் அதிகமாக இருக்கும், அதனால தான் கால்சியம் உற்பத்தி பண்ணுறது தான் அதோட வேலையை. பல்லில் மட்டும்தான் கால்சியம் இருக்கா? வேறு எதில் இருக்குது? போன்ஸில் இருக்குது. அவ்வளோதான். இந்த 2ல் நோய் வந்ததுன்னா அது வைட்டமின் டி குறைபாட்டினால தான் வரும். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இப்போ எலும்பு ஓகேவா, கால்சிஃபெரால் இதனால் வரக்கூடிய டிசீசஸை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று 2மே எலும்பில் தான் வருது. பெரியவங்களுக்கு வர்றது ஒரு பேரும், அதாவது குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு வர்றது வந்து என்னென்னா ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஸ்கூலில் நம்ம பார்த்ததில் ஏனாலே கண் பொறை இல்லை கண் குறைபாடுன்னு பார்ப்போம், பினாலே பெரின்னு பார்ப்போம், சீனா ஸ்கர்வின்னு பார்ப்போம், டீனா ரிக்கெட்ஸ்ன்னு படிச்சிருக்கோம். பட் இது உள்ள சின்ன வயசுலேருந்தே படித்ததில் இந்த வேர்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து எலும்பு இருக்குல்ல, எலும்போட திக்னஸ், அதாவது எலும்பில் கால்சியம் அதிகமாக இருந்தால் தான் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கால்சியம் குறைபாட்டினால வரக்கூடியது தான் விட்டமின் டி குறைபாடு. அந்த கால்சியம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நான் நடக்க முடியுது. கால்சியம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா எலும்பு வீக் ஆகிடும்னா என் கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக, என் உடம்பை தாங்கக்கூடியது என் கால் தான். ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் என்னப்பா ஆரம்பிச்சிடும்னா வளைய ஆரம்பிச்சிடும். அதை தான் ரிக்கெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? குழந்தைங்களுக்குலேருந்தே அது வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் இது குழந்தைங்களுக்கு விட்டமின் டி குறைபாடுனால வரக்கூடியது ரிக்கெட்ஸ். அப்போ பெரியவங்களுக்கு ஆஸ்டியோமாலேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்டியோ அப்படிங்கிற வேர்டு வந்து பயாலஜிக்கல் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ்டியோனா போன்னு அர்த்தம். எங்கே அந்த வேர்டை பார்த்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்கோன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் தெரியுமா? அது என்ன? வெரி குட். கேன்சர் பற்றி படிக்கிறது ஆன்காலஜின்னு பார்த்தோம். அப்போ கேன்சர் உருவாக்குற காரணி என்னன்னு சொல்லுவாங்க? ஆன்கோஜெனிக் வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி இந்த வேர்டெல்லாம் பயாலஜியில் ஒரு சில வார்த்தைகளை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சார்கோமா அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா? அது வந்து என்னென்னா ஸ்கின்னில் வரக்கூடிய டிசீஸ், கேன்சர், அதை தான் சார்கோமான்னு பார்த்தோம். அந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து கேன்சல் பண்ணி ஆன்சரை போட்டுடலாம். ஓகேவா? இப்போ ஆஸ்டியோ அப்படின்னா எலும்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ வைட்டமின் டி அப்படிங்கிறதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னா கால்சிஃபெரால் அப்படிங்கிறது. இந்த கால்சிஃபெரால் குறைபாடுனால, அதாவது வைட்டமின் டி குறைபாடுனால வரக்கூடியது ஒரே நோய் தான். பட் குழந்தைகளுக்கு ஒரு பேரும் பெரியவங்களுக்கு ஒரு பேரும். குழந்தைகளுக்கு அது பேர் ரிக்கெட்ஸ், பெரியவங்களுக்கு அது பேர் ஆஸ்டியோமாலேஷியா. ஓகேவா? தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி இந்த கால்சிஃபெரால் பற்றி சின்னதாக ஒன்று சொல்கிறேன். கால்சிஃபெரால் அப்படின்னா கால்சியம் ரிச்சு வைட்டமின் டி அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ கால்சிஃபெரால் அப்படிங்கிறது நம்ம உடம்புலே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமினில் எந்த வைட்டமினும் நம்ம உடம்புல கிடையாது. நம்ம உடல்லே உற்பத்தி ஆகிறதே கிடையாது. இன்சுலின்லாம் எப்படி உற்பத்தி ஆகுது, அந்த மாதிரி வைட்டமின்கள் உற்பத்தி ஆகுது. அது கண்டிப்பாக நம்ம வெளியிலேருந்து தான் நம்ம எடுத்தாகணும். ஒன்று காய்கறிகள், பழங்கள், இல்லை நான்வெஜ், இந்த மாதிரி ஏதோ நம்ம சாப்பிட்ற பொருள் மூலமாக தான் நம்ம வைட்டமின்களை எடுக்க முடியுது. ஓகே, ஆனால் இந்த வைட்டமின் டி கால்சிஃபெரால் இருக்குல்ல, இது நம்ம பால்லாம் சாப்பிட்டா கால்சியம் அதிகமாகும். அது இல்லாமல் சில பொருட்கள்லாம் வந்து உணவுப் பொருட்கள்லாம் நம்ம கால்சியம் அதிகப்படுத்துது. பட் இந்த வைட்டமின் டி கால்சிஃபெரால் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து என்னென்னா, அது வந்து நம்ம கண்டிப்பாக அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் கிடைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. சூரியன் மூலமாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் இருக்குல்ல, விட்டமின் டி கிடைக்கும். வெளில போய் சன் பாத் எடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா? அப்படின்னா என்னென்னா, நம்ம ஸ்கின் இருக்குல்ல, ஸ்கின்க்கு அடியில் ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் பேர் என்னென்னா எர்கோஸ்டீரால் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்கும். அந்த எர்கோஸ்டீரால் தான் வைட்டமின் டியை உற்பத்தி பண்ணுது. ஆனால் அது எர்கோஸ்டீரால் பொதுவாக உற்பத்தி, இப்போ நான் இங்கேயே இருந்தேன், ரூம்லேயே இருந்தேன் அப்படின்னா எனக்கு உற்பத்தி பண்ணாது. என்ன பண்ணணும்னா, அந்த எர்கோஸ்டீரால் எதுக்காக வெயிட் பண்ணணும்னா, சூரிய ஒளிக்காக வெயிட் பண்ணும். இப்போ நம்ம சூரிய ஒளிக்கு போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம சூரிய ஒளியில் இருக்கிறப்பே ஆட்டோமேட்டிக்காக அந்த சூரிய ஒளியை வாங்கி அந்த எர்கோஸ்டீரால் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா, கால்சிஃபெரால் அதுவே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம உடம்புக்கு வந்து வைட்டமின் டியை கொடுக்கும். கொஞ்சம் அளவு வைட்டமின் டியே சூரிய ஒளி மூலமாக வாங்கிக்கலாம். இன்னும் மூலமாக நம்ம வந்து உணவு மூலமாக தான் வாங்கி ஆகணும். இப்போ சூரிய ஒளி மூலமாக மட்டும்தான் ஒரு வைட்டமின் உற்பத்தி பண்ண முடியும்னா அது என்ன வைட்டமின்? அதுக்கு என்ன பேர்? வைட்டமின். அதனால் அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சன்ஷைன் விட்டமின், சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு?
விட்டமின் டி கிடைக்கும், சூரியனில் போய் நின்றுங்க, சூரிய ஒளியில் நின்றுங்கன்னா அதுக்கு பேஸ் இது தான். எர்கோஸ்டீரால் அப்படிங்கிற காம்பவுண்ட் நம்ம உடம்புல இருக்கிறதுனால தான் சூரிய ஒளி அதில் பட்டு என்னத்தை உற்பத்தி பண்ணுது, கால்சிஃபெராலை உற்பத்தி பண்ணுது. அவ்வளோதான் வைட்டமின் டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னும் வேறு என்னென்ன இருக்குது? வைட்டமின் இ. ஈக்கு இன்னொரு பேர் என்னென்னா டோகோஃபெரால். டோகோஃபெரால். ஓகேவா? ஷார்ட்கட் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே நான் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்கிறேன். விட்டமின் ஈனால் வரக்கூடிய குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை அப்படிங்கிற ஸ்டெரிலிட்டி. நெக்ஸ்ட்டு வைட்டமின் கே கடைசியாக வந்தாச்சு. ஃபில்லோக்யூனைன் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர். வைட்டமின் கேக்கு இன்னொரு பேர் ஃபில்லோக்யூனைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த முறையாமைன்னா என்ன? சர்க்குலேஷன் வேறு, இரத்த முறையாமை வேறு. இப்போ நான் டீச் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு கத்தி கையில் வச்சுருக்கேன், டக்குன்னு கையில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துட்டு அப்படின்னா ரத்தம் வரும்ல, வெளில வந்துகிட்டே இருக்குமா? இப்போ என் கையில் இப்போ நான் சப்போஸ் வந்து ஒரு பிளேடு வச்சு இங்கே கீறிட்டேன், ரத்தம் வந்துகிட்டே இருக்குமா? தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குமா? ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில், அதாவது ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 2 to 3 நிமிஷத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், பிளாக் ஆகிடும், ரத்தம் வெளில வராது. அப்போ என்ன காம்பவுண்ட் நம்ம ஏதாச்சும் போட்டோமா? நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். பட் என்ன ஆகிடும்னா அந்த பிளட் வந்து வெளில லீக் ஆகாது. ஏன்னா உறைஞ்சிரும். ஏன்னா நம்ம உடல்லையே, நம்ம ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய காரணிகள் இருக்குது. அந்த காரணி பேர் த்ரோம்போபிளாஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பார்ப்பீங்க. ஓகேவா? த்ரோம்போபிளாஸ்டின் இல்லைனா ஃபிப்ரினோஜன், இது எல்லாமே ஒரு வகையான காரணி, ரத்தத்தை உறைய வைக்கக்கூடியது. அது என்ன பண்ணுன்னா, இப்போ சப்போஸ் இது ஒரு கிராக்கு, இந்த கிராக் மூலமாக பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்னதாக கீறல் விழுந்துருச்சு அப்படின்னு மெசேஜ் வந்து WBC இருக்கக்கூடிய எல்லா பிளட்டில் இருக்கக்கூடிய செல்ஸ்க்கும் சொல்லிடும். சொன்னோன்னு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய த்ரோம்போபிளாஸ்டின் என்ன பண்ணுன்னா, இந்த எண்டுக்கு போயிட்டு இந்த ஓப்பன் வழியாக தானே பிளட் லீக் ஆகுது, அப்படியே நெட் மாதிரி ஒரு ஃபைபரை ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி கரெக்டாக அதை லாக் பண்ணிடும் இந்த எண்டை. அதனால தான் ரத்தம் வந்து வெளில வரதில்லை. இந்த டெக்னிக்கை தான் என்னன்னு சொல்கிறாங்க, உறைதல் அப்படின்னு சொல்கிறோம். ரத்தம் உறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகாது, வெளில வராது. அப்போ நம்ம உடலில் ரத்தம் உறையிறது அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரத்தம் உறையாமலும் இருக்கக்கூடாது. இதுவும் கரெக்டாக இருக்கணும், இதுவும் கரெக்டாக இருக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ பிளட், அதாவது நர்வ் செல்ஸ்லாம் வந்து நமக்கு ரத்தம் வந்து போய்கிட்டு இருக்கு கரெக்டாக. ஆர்டரிஸ், அது ரத்த குழாய்களில் ரத்தம் போய்கிட்டு இருக்கு. நர்வ் செல்ஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரி. ரத்த குழாய்களில் ரத்தம் போய்கிட்டு இருக்கு, போயிட்டு வருது. அந்த இடத்துல நம்ம ரத்தம் உறையாமை அதிகமாகிடுச்சுன்னா பிளாக் ஆகிடுமா? போகாமல் இருந்ததுன்னா ஆர்கன்ஸ்க்கு நமக்கு வந்து என்ன கிடைக்காது, ரத்தம் கிடைக்காது. அப்போ ஆர்கன்ஸ் தன்னோட வேலையை பார்க்காது, பம்ப் பண்ணாது. கரெக்டாக? அப்போ எங்கெங்கே ரத்தம் உறையணுமோ அந்த இடத்துல உறையறதுக்கு காரணியும் இருக்குது, எங்கே உறையக்கூடாதோ அதுக்கும் காரணி நம்ம உடல்லையே இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த விட்டமின் கே குறைபாடுனால ரத்தம் உறையாமை வரும். என்ன ஆகும்னா, இந்த மாதிரி உறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ஹீமோஃபீலியா அப்படிங்கிற ஒரு வேர்ட் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக அந்த வேர்டை வந்து இதில் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அது வேறு நோய். ஆனால் அதோட பேசிக் தான் இது. அது வந்து மரபணு குறைபாடுனால வரக்கூடியது. இப்போ ஒருத்தவங்களுக்கு ரத்தம் உறையாமல் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹீமோஃபிலியா அப்படிங்கிற நோய் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. புரியுதா? அது வந்து மரபணு குறைபாடுனால வர்றது, இது வேறு. விட்டமின் கே குறைபாடுனால என்ன வரும்னா ரத்தம் உறையாமை வரும். விட்டமின் கேவோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னா ஃபில்லோக்யூனைன். இந்த வேர்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். விட்டமின் சியோட இன்னொரு பேர் அஸ்கார்பிக் அமிலம். அதனால் வரக்கூடிய நோய் பேர் ஸ்கர்வி, இரத்த கசிவு, ஈறுகளில் இரத்த கசிவு. விட்டமின் டி வந்து சன்ஷைன் விட்டமின், கால்சிஃபெரால்னு சொல்லுவாங்க. அது வந்து ரிக்கெட்ஸ் மற்றும் ஆஸ்டியோமலேசியா உருவாக்கும். ஆஸ்டியோமலேசியா பெரியவங்களுக்கும், ரிக்கெட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கும் உருவாக்கும். நெக்ஸ்ட் வைட்டமின் இ டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டிசீசஸ் என்ன, அது குறைபாட்டினால வரக்கூடிய நோய் என்னென்னா ஸ்டெரிலிட்டி, மலட்டுத்தன்மை. வைட்டமின் கேக்கு இன்னொரு பேர் ஃபில்லோக்யூனைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வரக்கூடிய நோயின் பேர் வந்து என்னென்னா இரத்தம் உறையாமை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. பார்க்க போகிறோம். வைட்டமின்ஸில் நார்மலாகவே ABCDEK இதுதான் இருக்குது. இந்த 6 நம்ம படிச்சுக்கணும். பியில் என்னென்ன டிஃப்ரெண்ட் வைட்டமின்ஸ் இருக்கோ அதுக்கான பெயரையும் நம்ம பார்த்துக்கணும். இதுதான் வந்து
கொஷின்ஸில் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மேத்ஸில் கொடுப்பாங்க. இந்த சைடு வைட்டமின் ஏபி அப்படின்னு கொடுத்துருவாங்க, இந்த சைடு அதோட சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லையா வைட்டமின்ஸ் நேம் இந்த சைடு கொடுத்துருவாங்க, இந்த சைடு வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா அதனால வரக்கூடிய டிசீசஸை கொடுத்துருவாங்க. ஷார்ட்கட் சொல்லட்டா? ஃபஸ்ட்டு வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ எதுக்கு நல்லது நம்ம பார்த்தோம்? கண்ணுக்கு நல்லது. அப்போ கண்ணில் தான் ரெட்டினா இருக்குது, அதனால ரெட்டினால். ஓகே, நெக்ஸ்ட் வைட்டமின் இ லாஸ்ட்டாக பார்ப்போம், ஏன்னா வைட்டமின் பியில் நிறைய இருக்கிறதுனால அதை லாஸ்ட்டாக பார்ப்போம். சி வந்து அஸ்கார்பிக் ஆசிட். அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறதுக்கு சி வருது பாருங்கள், அதனால சி அஸ்கார்பிக் சி. டி கால்சியம்னு நம்ம பார்த்தோம், கரெக்டாக? கால்சியம் டி, விட்டமின் டி கிடைக்கணுமா? சன்னில் போய் நின்றுங்க, சன்னில் தான் கால்சியம் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னேன், அதனால் டி கால்சிஃபெரால். இ ஆன்லைனில் டோக்கன் புக் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இ டோக்கன், டோகோஃபெரால், இ டோக்கன். நெக்ஸ்ட்டு கே ஃபார் கிங், குயினைன், கியூ குயின், கிங் குயின். ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சா? இப்போ பி பார்ப்போமா? B1, B2, B3, B5, B6, B9, B12. B1 அப்படின்னா ஃபஸ்ட் ஒன், முதல் அப்படின்னு அர்த்தமா? தைமன், தாய் தானே நமக்குலாம் முதல், அதனால் தைமன் 1. ஓகேவா? B2 ரிபோஃப்ளேவின், ரிப்பன் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிபோஃப்ளேவின், ரிப்பன், 2 ரிப்பன், 2 சைடு தானே ரிப்பன் போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு 3 நியாசின் அப்படின்னா அது வந்து ஒரு டேப்லெட் நேம் மாதிரி இருக்குல்ல, அந்த டேப்லெட் வந்து 3 வேளையும் போடுறாங்க, அப்போ 3. 5னா ஹிந்தியில் 5. ஓகேவா? அதனால பாந்தோதெனிக் ஆசிட், பாந்தோதெனிக் ஆசிட். 6 பைரிடாக்சின். 6னா அருமையா அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 6 அருமையாக பை தூக்கிட்டு போகிறாங்க, பைரிடாக்சின். 9 வந்து ஃபோலிக் ஆசிட். இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோலிக் ஆசிட் ரிச் குறைபாட்டினால வரக்கூடியது தான் அயன் டெஃபிஷியன்சி. 12 வந்து சைனோ கோபாலமைன். அப்படின்னா 12th யார் படிக்கிறா? கோபால் 12th படிக்கிறாரு. கோபால் அமைன், கோபால்னு வரும், அந்த கோபால் 12th படிக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நோய்கள் அப்படின்னு டிசீசஸ்னு பார்க்குறப்ப அதில் 5 காரணிகள் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு தான் நோய் கிருமினால் வரக்கூடிய காரணிகள், பேத்தோஜெனிக் ஃபேக்டர்ஸ். நோய் கிருமினால் பார்த்திங்கன்னா 4 முக்கியமாக நம்ம பார்ப்போம். அந்த 4 தான் கொஷின்ஸ் வரும், அந்த 4லேருந்து தான் கொஷின்ஸ் வரும். 4ல் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய நோய்கள், வைரஸ் மூலமாக பரவக்கூடிய நோய்கள், பூஞ்சை, ஓகேவா, பூஞ்சைகள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள், இது புரோட்டோசோவான்கள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டோசோவான்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாராசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், நான் அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். என்னென்னா மலேரியா பார்த்துருக்கோம்ல, மலேரியா நோயின்னு பார்த்துருக்கோம். மலேரியானால நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அது எதனால் வருது? கொசுனால் வருதுன்னு ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம். அது வந்து கொசு வந்து அது வந்து ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு ஏஜெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பஸ் நம்ம ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகுது, அதே மாதிரி தான் அந்த பஸ் மாதிரி தான் வந்து எது இந்த மலேரியாவில் ஆக்ட் ஆகுதுன்னா கொசு. ஓகேவா? அப்போ அந்த மலேரியாவை உருவாக்கக்கூடிய வைரஸ் பேர் என்ன? சாரி, அது வைரஸ் இல்லை, அது உருவாக்கக்கூடிய உயிரி பேர் என்னன்னா அது வந்து ஒரு பாராசைட், அது புரோட்டோசோவான். அந்த புரோட்டோசோவானில் எது மலேரியாவை உருவாக்குது அப்படின்னா பிளாஸ்மோடியம்னு பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். இப்போ ஓகே தானே? நோய் கிருமியினால் வரக்கூடிய காரணிகளில் 4 தான் முக்கியமாக இருக்குது. அந்த 4ல் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பாக்டீரியா மூலமாக வரக்கூடியது. அதனால் மீதி நான் அழைச்சிட்றேன். பாக்டீரியல் டிசீசஸ். ஓகே, பாக்டீரியா மூலமாக பரவக்கூடியது இதுதான். ஸ்கூல் புக்ஸில் 12th புக்கில் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 8th, 9th, 10th, 12th இந்த 4 ஸ்டாண்டர்டில் ஆக்சுவலாக இதெல்லாம் கவர் ஆகுதுப்பா ஹியூமன் டிசீசஸ்க்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லெசன்ஸ் வரும், அவ்வளோதான். அதில் பாக்டீரியல் டிசீசஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன டிசீஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த டிசீஸை உருவாக்கக்கூடிய கிருமி பேர் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த டிசீஸ் எந்த உறுப்பை வந்து சேதப்படுத்துது அப்படிங்கிறது இதில் எந்த கொஷின்ஸ் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு காலரா நம்ம பார்த்துருக்கோம்ல, காலரா உருவாக்கக்கூடிய உயிரி பேர் என்ன, கிருமி பேர் என்னன்னா விப்ரியோ காலரே. காலரா ஈஸியாக போட்டுருவீங்க நீங்கள். விப்ரியோ காலரே இது எந்த உறுப்பை வந்து சேதப்படுத்துதுன்னா குடல், இன்டெஸ்டைனை தான். ஓகேவா? பெருங்குடல் சிறுகுடல் இருக்குல்ல, அந்த இன்டெஸ்டைனை தான் சேதப்படுத்துது. நெக்ஸ்ட்டு நிமோனியா காய்ச்சல் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? நிமோனியா காய்ச்சல்னால் என்னென்னா நமக்கு லங்ஸ் இருக்குல்ல, நுரையீரல். நிமோனியா அப்படிங்கிற நோய் வந்து நுரையீரலை தான் தாக்கும், நுரையீரலில் நீர் கோத்துருக்கும். ஓகேவா? அதுவும் வந்து இந்த பாக்டீரியா மூலமாக தான். எந்த பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே.
ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக தான் இந்த நிமோனியா அப்படிங்கிற நோய் வருது. அது தாக்கக்கூடிய உறுப்பு எதுனா நுரையீரல். ஓகே, நெக்ஸ்ட்டு டெட்டானஸ். டெட்டானஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரணஜன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ரணஜன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெட்டானஸ் அப்படிங்கிறத உருவாக்கக்கூடிய பாக்டீரியா பேர் என்னென்னா கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. இது எதை போய் எந்த உறுப்பை சேதப்படுத்தும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தசைகளை தான் சேதப்படுத்தும். ஒரு சைடு பிடிச்சிக்கிச்சு, இல்லைன்னா ஒரு சைடு இழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு சைடு இழுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படின்னா என்னென்னா அந்த சைடு மசில்ஸ் மட்டும் வேலை பார்க்காது, அப்படியே பிடிச்ச மாதிரி ஆகிடும். அது எதனாலனா இந்த டெட்டானஸ் அப்படிங்கிற நோய் வந்ததுன்னா இந்த தசைகளை தான் அது சேதப்படுத்தும். டெட்டானஸ் உருவாக்கக்கூடிய பாக்டீரியா பேர் பார்த்துட்டிங்கன்னா கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. நெக்ஸ்ட்டு டியூபர்க்ளோசிஸ். இதுதான் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம் இதை பற்றி. டியூபர்க்ளோசிஸை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா பேர் என்னென்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. ஓகேவா, இது டியூபர்க்ளோசிஸ், இந்த நிமோனியே, இது ரெண்டுமே எந்த உறுப்பை தான் சேதப்படுத்துதுன்னா நுரையீரலை தான், லங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு டைஃபாய்டு அப்படிங்கிறத உருவாக்கக்கூடிய பாக்டீரியா பேர் என்னென்னா சால்மோனெல்லா டைஃபி. ஓகே, சால்மோனெல்லா டைஃபி. இது எந்த உறுப்பை பாதிப்படைய வைக்கிதுன்னா இன்டெஸ்டைன். ஓகேவா, எங்கெங்கெல்லாம் குடலில் பாதிப்பு வருதோ அது எல்லாமே என்ன காரணம்னால்னா இந்த பாக்டீரியா அசுத்தம் நிறைந்த சாப்பாட்லேயும் தண்ணியிலையும் இருக்கும். அது நமக்கு தெரியாமல் நம்ம குடிச்சிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்கு வந்துடும். இந்த விதமான டிசீசஸை உருவாக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு லெப்ரசி அப்படிங்கிறத உருவாக்கக்கூடிய பாக்டீரியா பேர் என்னென்னா விப்ரியோ லெப்ரே. விப்ரியோ காலரேனா காலரா உருவாக்குது, விப்ரியோ லெப்ரேனா லெப்ரஸியை உருவாக்குது. இது லெப்ரஸி அப்படின்னா அந்த உடலில் குஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வரும்ல, அது ஸ்கின்னில் தானே வருது. அப்போ அது டார்கெட் பண்ணுற உறுப்பு பேர் என்னென்னா ஸ்கின். ஓகேவா, தோலில் தான் அது டார்கெட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டிப்தீரியா அப்படிங்கிற நோயை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா பேர் என்னென்னா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே. என்ன பண்ணிடுவாங்க, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் டிப்தீரியம்னு கொடுத்துருவாங்க. அதுதான் அப்படி தான் நீங்கள் உங்களை ஈஸியாக நெக்லெக்ட் பண்ண முடியும். கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே. இது எங்கே அஃபெக்ட் பண்ணுன்னா லேரின்ஸ்னால் அந்த உணவு குழாய், மூச்சுக்குழாய் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மூச்சுக்குழாய் தான் லேரின்ஸ். மூச்சுக்குழாயிலையும் தோல்லையும் சேதப்படுத்துறது தான் எதுனா இந்த நோய், டிப்தீரியா அப்படிங்கிற நோய். நெக்ஸ்ட்டு பிளேக் அப்படின்னு, எலி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். மூச்சுக்குழாய் ஈசோஃபேகஸ் உணவுக்குழாய். லாரிங்ஸுங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடியது. லாரின்ஸ் ஃபேரின்ஸ் ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஈசோஃபேகஸ் தான் உணவுக்குழாய். ஓகேவா, லாரின்ஸ் அப்படின்னா வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று சாப்பாடு உணவு பாதை போகிறதுக்கு, இப்போது நம்ம உடலில் இதுதான் ஈசோஃபேகஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஈசோஃபேகஸ்னால் இங்கேருந்து போகிறது எல்லாமே ஈசோஃபேகஸ்லாம் இந்த இடத்துல 2 டியூப் இருக்கும். ஆக்சுவலாக இந்த 2 டியூப்பில் மூச்சு எடுக்கிறதுக்கு, இது போய் லங்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டியூபும், இன்னொரு டியூப் டைரெக்டாக சாப்பாடு போகிறதுக்கும். ஓகேவா, இதில் நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு குழாய் இருக்குல்ல, அதுதான் லாரின்ஸ். ஓகேவா, சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு குழாய் இருக்குல்ல, அதுதான் ஃபேரின்ஸ். ஓகேவா, இப்போ இந்த லாரின்ஸ்லேயும் இதுலேயும் வர்றது தான் டிப்தீரியா. தொண்டையை போய் அடைச்சிரும். அதனால தான் இந்த டிப்தீரியாவுக்கு இன்னொரு பேர் என்னென்னா தொண்டை அடைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்படி சில வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும்ப்பா. நெக்ஸ்ட்டு பிளேகுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன், எலி காய்ச்சல்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால், அந்த பிளேக் அப்படிங்கிறத உருவாக்குறது எலி கிடையாது, அதாவது ரேட் ஃப்ளீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது ஒரு வண்டு மாதிரி இருக்கும். ஓகேவா, அது என்ன பண்ணுன்னா, அது உடலில் எப்படி நம்ம மலேரியா உருவாக்குறது கொசு கிடையாதுல்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் இந்த ரேட் ஃப்ளீ அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வரும். எதை, இந்த பாக்டீரியாவை. இந்த பாக்டீரியா பேர் எர்சீனியா பெஸ்டிஸ். இந்த கொஷின் நிறைய கொஷின் பேப்பரில் இருக்குப்பா. இதுவும் டிபி, இந்த 2 மட்டும்தான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த பிளேகில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பிளேகில் நிறைய பிளேக் இருக்குது. ஓகேவா, அதில் ஒரு விதமான பிளேக் உங்கள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா பியூபோனிக் பிளேக்.
பியூபோனிக் பிளேக்கு இன்னொரு பேர் என்னென்னா கருங்காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கருப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பியூபோனிக் பிளேக்கு இன்னொரு பேர் பிளாக் ஃபீவர். இது உருவாக்கக்கூடியது எதுனா எர்சீனியா பெஸ்டிஸ். இது எந்த உறுப்பை போய் சேதப்படுத்தும் அப்படின்னா லிம்ஃப் நோட், நிணநீர் முடிச்சுகளை தான் சேதப்படுத்தும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிசென்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதபேதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 வகையான டிசென்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னா ஒன்று வந்து பேசிலஸ் டிசென்ட்ரி, இன்னொன்று வந்து அமீபிக் டிசென்ட்ரின்னு ஒன்று பார்ப்பீங்க. அது எதில் பார்ப்பீங்கன்னா நான் புரோட்டோசோவான்னு சொன்னேன்ல அதில் வரும் அது. ஓகேவா, இப்போ நம்ம பார்க்க போகிறது பாக்டீரியல் டிசீசஸ் தான். அதனால் பேசிலஸ் டிசென்ட்ரி மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த பேசிலஸ் டிசென்ட்ரியை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா பேர் என்னென்னா சிஜெல்லா ஸ்பீசிஸ். சிஜெல்லாவில் இருக்கக்கூடிய எல்லா சிட்ரினமும்னா என்னென்னா இப்போ இந்த விப்ரியோ இருக்குல்ல, விப்ரியோங்கிறது வந்து பேரினம், 2 ஒன்றா இருக்குது. இது உள்ள நிறைய வேறு குடும்பத்தை சேர்ந்தது இருக்கும். அதில் ஒரு சிலது கால்ரா, ஒரு சிலது ரெப்ரேன்னு சொல்கிறேன்ல. இந்த மாதிரி வேறு எவ்வளோ பேர் வந்தாலும் இந்த பேரினம் மட்டும் ஒன்றா இருக்கக்கூடியதான் இந்த சிஜெல்லா. இதில் ஸ்பீசஸ் வந்து நிறைய வெவ்வேறு பேராக இருந்தாலுமே என்ன பண்ணுதுன்னா இருக்கிற எல்லா சிஜெல்லா ஸ்பீசஸும் எதை உற்பத்தி பண்ணுது? இந்த பேசிலஸ் டிசென்ட்ரியை உற்பத்தி பண்ணுது. ஓகேவா, உருவாக்குது. புரியுதா? எந்த ஆர்கன்? குடல். ஓகேவா, அப்போ லங்ஸ்க்கு எது? ஒரு கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த டியூபர்குலோசிஸ் எந்த உறுப்பை சேதப்படுத்தும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லங்ஸ். இன்னொரு கொஷினில் எங்கே நுரையீரலை சேதப்படுத்தக்கூடிய பாக்டீரியா பேர் என்னன்னு 4 பாக்டீரியா கொடுத்துட்டாங்க. இப்படி ஈஸியாக கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க. பாக்டீரியா பேருன்னு சொல்லி 4 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதை 4 ஆப்ஷனில் ஒன்று தான் வந்து லங்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்கும், மீதி 3 வேறு இன்டெஸ்டைன் சம்மந்தப்பட்டது இருக்கும். அதை வச்சு ஈஸியாக நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? கம்ப்ளீட்டாக புரியுதா?